இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பேங்க் ரக்யாட் பிரிவு ஐ திட்டத்தின் வாயிலாக 43 பேருக்கு 3.8 மில்லியன் கடனுதவி. டத்து ரமணன். பேங்க் ரக்யாட் பிரீஃப் ஐ திட்டத்தின் வாயிலாக 43 பேருக்கு 3.8 மில்லியன் கடனுதவிக்கான காசோலை வழங்கப்பட்டது என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்து ரமணன் தெரிவித்தார். நாட்டில் உள்ள இந்திய தொழில் முனைவர்களுக்கு உதவும் நோக்கில் இந்த பிரிவு ஐ திட்டம் கடந்த ஜூன் 5 அறிமுகம் செய்யப்பட்டது. ஜூன் 27 வரை 1000க்கும் மேற்பட்டோர் அழைத்து விளக்கம் கேட்டுள்ளனர். இது இத்திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஆதரவாக எதிர்பார்க்கிறேன். அவ்வகையில் முதல் கட்டமாக 43 பேரின் விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3.8 மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான காசோலைகள் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதேவேளையில் 135 பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளது. இந்த விண்ணப்பங்களின் மொத்த மதிப்பு 5.7 மில்லியன் ரிங்கேட் மதிப்பாகும். இதற்கான ஒப்புதலும் வழங்கப்படும் என நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னார். மோசடி பேர் வழிகளை நம்பி முதியவர் வெள்ளி 1,77,700 இழந்தார். தொலைபேசி ஸ்கேமில் சிக்க வேண்டாம், பேரா போலீஸ் படை தலைவர் எச்சரிக்கை. தைப்பிங்கில் 72 வயது முதியவர் தொலைபேசி ஸ்கேமில் மோசடி பேர் வழிகளை நம்பி சிக்கி 1,77,700 வெள்ளி ரிங்கெட்டை இழந்தார். சம்பந்தப்பட்ட முதியவர் போலீஸ் புகார் செய்துள்ளதாக பேரா போலீஸ் படை தலைவர் டத்து ஸ்ரீ முகமது யுஸ்ரி முகமது ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். இம்மாதம் 12 மதியம் 2:30 மணி அளவில் அடையாளம் தெரியாத நபரால் தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அந்த சந்தேக பேர் வழி தாம் தொடர்புத்துறை பல்லூடக அமைச்சின் அதிகாரி என்று தம்மை அறிமுகம் செய்துள்ளார். பின் தங்கள் வங்கி கணக்கில் சட்டவிரோதமாக பணத்தை சேர்த்து வைத்துள்ளீர்கள். இவ்விவகாரம் தொடர்பாக ஈப்போ மாவட்ட காவல் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் வழங்கும்படி பணித்துள்ளனர். அதற்கு உடந்தையாக அருகில் போலீஸ் அதிகாரி சந்தேக பேர் வழி 2 அந்த முதியவரிடம் மிரட்டல் வாணியில் பேசியுள்ளார். இருப்பினும் அந்த முதியவர் தாம் சட்டவிரோதமாக எந்த செயலிலும் ஈடுபட்டது கிடையாது. ஆகவே ஈப்போ மாவட்ட காவல் நிலையத்திற்கு போக மறுத்துள்ளார். இந்த போலீஸ் அதிகாரி தங்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று முதல் சந்தேக பேர் வழி 2வது பேர் வழியிடம் பேசும்படி கூறியுள்ளார். தங்களின் ஏடிஎம் வங்கி அட்டை எண் மற்றும் வங்கி கணக்கின் பின் நம்பரை வழங்கும்படி கேட்டுக்கொண்டார். இந்த முதியவரும் தம் வங்கி எண்களை வழங்கியுள்ளார். பிறகு இந்த முதியவர் இந்த சந்தேக பேர் வழிகளை தொடர்பு கொண்டபோது அழைப்பு கிடைக்கவில்லை. வங்கிக்கு சென்று தம் வங்கி கணக்கை பார்த்தபோது 5 முறை வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 1,77,700 ரிங்கேட் என்று எடுக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இம்மாதிரியான அழைப்புகள் வந்தால் தடுமாற வேண்டாம், போலீஸ் உதவியை நாடவும். யாரிடமும் வங்கி கணக்கு எண்களை அல்லது பின் நம்பரை வழங்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மார்ச் 31 வரை 5,331 நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் அந்தஸ்து. அமைச்சர் கோபிந்த் சிங் தகவல். இவ்வாண்டு மார்ச் 31 வரை 5,331 நிறுவனங்களுக்கு மலேசிய டிஜிட்டல் எம்டி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் அமைச்சு தெரிவித்தது. அவற்றில் 73 விழுக்காட்டிற்கும் அதிகமானவை உள்ளூர் நிறுவனங்களாகும். இந்த உள்ளூர் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு, பிளாக் செயின் தொழில்நுட்பம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சைபர் செக்யூரிட்டி, நிதி தொழில்நுட்பம் மற்றும் ட்ரான் போன்ற சமீபத்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மதிப்புள்ள டிஜிட்டல் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சு கூறியது. வளர்ச்சியை விரைவுபடுத்தவும், பொருளாதாரத்தில் கசிவு தாக்க விளைவுகளை அதிகரிக்கவும், நாட்டின் டிஜிட்டல் சுற்றுச்சூழலை வலுப்படுத்தவும் எம்டி அந்தஸ்து நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகள் மற்றும் ஊக்குவிப்புகள் வழங்கப்படுகின்றன என்று அது தெரிவித்தது. மக்களவையில் நேற்று கில்லான் தொகுதி உறுப்பினர் வி கணபதிராவ் எழுப்பிய கேள்விக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அமைச்சு இவ்வாறு கூறியது. அணி தாவியவர் பதவி பறிபோனது. ஆகஸ்ட் 17 நெங்கரி தொகுதி இடைத்தேர்தல்.
கிளாந்தான் மாநிலத்தின் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 3ஆம் தேதியும் தொடக்க கட்ட வாக்களிப்பு 13ஆம் தேதியும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹருண் கூறினார். இத்தொகுதியில் 20,259 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். இந்த இடைத்தேர்தலை நடத்துவதற்கு 16 லட்சம் வெள்ளி செலவாகும் என்று அவர் சொன்னார். நெங்கிரி தொகுதி ஜூன் 19ஆம் தேதி காலியாவதாக கிளாந்தான் சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ முகமது அமார் நிக் அப்துல்லா முன்னதாக அறிவித்திருந்தார். நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் முகமது அஜீஸ் தனது ஆதரவை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தெரிவித்துக் கொண்டார். அணி மாறியதால் கிளாந்தான் மாநிலத்தின் சட்ட அமைப்புப்படி இவரின் பதவி பறிபோனது. ஆசிரியர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெறுவதை தடுக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை. ஆசிரியர்கள் மத்தியில் தன்முனைப்பை அதிகரிக்கவும் அவர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெறுவதை தடுக்கவும் கல்வி அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அவர்களை உற்சாகப்படுத்த பல்வேறு செயல்முறைகளை அமல்படுத்துவதோடு பதவி உயர்வு தொடர்பான நிர்வாக நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறோம் என்று கல்வி அமைச்சர் ஃபடிலினா சிடிக் கூறினார். உடல்நலம், ஆசிரியர் தொழிலை தொடர்வதில் ஆர்வமின்மை மற்றும் குடும்ப பிரச்சினை ஆகியவை காரணமாக பல ஆசிரியர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெற விரும்புகின்றனர் என தாம் கருதுவதாக அவர் சொன்னார். நேற்றிரவு இங்குள்ள சுங்கைடூரி இரவு சந்தையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். சுங்கை பக்காப் இடைத்தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் ஜொஹாரி அரிபினும் அப்போது உடனிருந்தார். ஆசிரியர்கள் வருவதும் செல்வதும் இயல்பு என்பதால் அவர்களின் முன்கூட்டியே ஓய்வு பெறும் போக்கு நாட்டின் கல்வி முறையில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் ஃபடிலினா தெரிவித்தார். கல்வி சேவை ஆணையத்தின் ஒத்துழைப்பின் காரணமாக ஆசிரியர் தொழிலில் 98 விழுக்காட்டு இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டன என்றும் அவர் சொன்னார். அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார்? ஜோ பைடன், ட்ரம்ப் இடையே நேருக்கு நேர் வாக்குவாதம். அமெரிக்காவில் வரும் நவம்பர் 15ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். அந்த வகையில் இருவருக்கும் இடையே முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அப்போது ட்ரம்ப் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர் என பைடன் கூறியதற்கு ஜெயிலுக்கு போக வேண்டியது யார் என்பதை கமிட்டி முடிவு செய்யும். பைடனின் மகனும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி தான் என்று ட்ரம்ப் பதிலடி கொடுத்தார். இந்த குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளன. நாளுக்கு நாள் எனக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது. வேலையை ஒழுங்காக செய்யாதவர்களை பணி நீக்கம் செய்து விடுவேன் என்று பைடன் கூறினார். பைடன் அவர் மீண்டும் அதிபரானால் அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது. அமெரிக்க வரலாற்றிலேயே மோசமான அதிபர் என்று மீண்டும் ட்ரம்ப் சாடினார். அமெரிக்காவை சீனா அழித்துக் கொண்டிருப்பதை அனுமதிக்கிறார் பைடன். எல்லையில் சட்டவிரோத குடியேற்றங்களால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு என்றும் அவர் சாடினார். 17 தொழிற்சாலை ஊழியர்கள் ரசாயன கசிவால் பாதிப்பு. கடா சுங்கை பட்டானே பக்கார் அராங்கில் ரப்பர் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் 16 ஊழியர்கள் கண் எரிச்சல் மற்றும் தலை சுற்றலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவர் மயக்கம் அடைந்துள்ளார். இச்சம்பவம் ரசாயன கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பிற்பகல் 3-4 மணிக்கு செயல்பாட்டு மையத்திற்கு MERS 999 லைன் மூலம் சோடியம் ஹைபோகுளோரைட் கசிவு ஏற்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது என மூத்த கமாண்டர் ஃபவுசி ஷியூப் கூறினார். கடா சுங்கை பட்டானே தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்த BBP இயந்திரங்கள் சம்பவ இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன மற்றும் தொழிற்சாலையில் ரசாயன கசிவு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. பிற்பகல் 3 மணி அளவில் நடந்த இச்சம்பவத்தில் மயக்கம் அடைந்த நபர் சுல்தான் அப்துல் அலீம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதே நேரத்தில் கண் எரிச்சல் ஏற்பட்டவர்கள் அருகிலுள்ள கிளினிக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார்.
நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.